ஓடை. ஓடை அதான் வந்து பாத்தீங்கன்னா ஈடில்லா இயற்கை. புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா எதற்குமே இணையாக சொல்ல முடியாத ஒரு இயற்கை அழகு. சரிதானுங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா ஓடை அப்படிங்கிற இதுல பாத்தீங்கன்னா யார் இதோடைய படைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்க. வாணிதாசன். வாணிதாசன். கவிஞர் ஏறு, பாவலர் மணி, வாணிதாசன். சரிதானுங்களா? என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாணிதாசன் இயற்கை அழகை வியந்து பாடுவதில் வல்லவர். புரியுதுங்களா? பாரதிதாசனுக்கும் இயற்கை கவிஞருங்கிற பேர் இருக்குது. சரிதானுங்களா? வாணிதாசன் இயற்கையை வியந்து பாடுவதில் வல்லவர். மலர்களை, மலைகளை, புரியுதுங்களா? எவ்வளோ விதமான அழகார்ந்த பொருள்களை ரொம்ப வர்ணிச்சு ரசனையோட பாடுறதுல வல்லவர் யாருமா? வாணிதாசன். சரிதாங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு மேலை நாட்டு கவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புரியுதுங்களா? 10th எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டேஃபடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு. அந்த போயமுடைய ஆத்தர் அவர். சரிதானுங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வர்ணிச்சு பாடுவாராம். அந்த மாதிரி வர்ணிச்சு பாடுறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன். அதனால வாணிதாசன் என்ன சொல்லப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார். வாணிதாசன் தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த் என்று சிறப்பிக்கப்படுகிறார். தமிழ்நாட்டின் தாகூர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். கவிஞர் ஏறு என்று சிறப்பிக்கப்படுகிறார். பாவலர் மணி என்று சிறப்பிக்கப்படுகிறார். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இவர் என்னதான் அப்படி சிறப்பா என்ன பாடியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வெளியில பிரயாணம் போறோம். புரியுதுங்களா? பேருந்துகள்ல போறோம் வரோம், எவ்வளோ நீர்நிலைகளெல்லாம் நம்ம பாக்குறோம். ரசிக்கிறது உண்டா? ரசிக்கிறது கிடையாது. சரிதானுங்களா? நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு அழகா ரசிச்சிருக்கிறாரு பாருங்க. ஓடையினுடைய அழகை எவ்வாறு ரசிச்சிருக்கிறார் பாருங்க. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. சரிதாங்களா? பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த ஓடையினுடைய அழகை எந்த அளவுக்கு வியந்து பாடுறாரு பாருங்க. கல்லுல உருண்டு தவழ்ந்து நெளிஞ்சு பாயிற அந்த ஓடையில போய் நான் ஆடுறதுக்கு என் உள்ளம் தூண்டுது அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த ஓடுதே ஓட, அதுல போய் நான் ஆட என் உள்ளம் என்ன தூண்டுதுப்பா அப்படிங்கிறாரு. சரிதானுங்களா? கவனிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சலன்னு சத்தத்தோட பாடிக்கிட்டே போறியே, இந்த பாட்டை கத்துக்கிறதுக்கு நீ எந்த பள்ளிக்கு போனியோ தெரியலையே. இனி வரப்போற காலங்கள்ல இனி வரப்போற கவிஞர்கள் உன்னுடைய அழகினை வர்ணித்து எப்படி பாட போறாங்களோ தெரியலையே அப்படின்னு பாடுறாரு. சரிதானுங்களா? அப்பேற்பட்ட அந்த ஓடை வந்து சும்மா பாயலையாம். புரியுதுங்களா? பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய நன்சை புன்சை நிலங்களுக்கெல்லாம் வளமூட்டி கொண்டே செல்கிறது அப்படிங்கிறார். புற்களுக்கெல்லாம் ஈரப்பதத்தை கொடுத்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதாவது பெண்கள் நெல்லு குத்தும் பொழுது பாட்டு பாடுறாங்களாம். அந்த பாடலினுடைய ஓசைக்கு இணையாக இந்த ஓடையினுடைய அந்த சலசலன்னு அந்த சத்தம் இணையா இருக்குதான். அந்த ஓடையினுடைய சத்தமும் இசையும் பெண்கள் வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறார். பெண்கள் நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாடலை வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறார். அந்த வள்ளைப்பாட்டினுடைய ஓசைக்கு இணையாக இந்த ஓடையினுடைய ஓசையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். சரிதானுங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா? கவனிங்க. அதாவது நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். இந்த ஒரு வரி என்ன சொல்றாரு அப்படின்னு தெரியுதுங்களா? அதாவது நம்ம கிட்ட நிறைய செல்வங்கள் இருந்தாலும் யாருக்கும் கொடுக்காம அப்படியே தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்குவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் விஷயத்த சொல்லி புரிய வைக்கிற மாதிரி தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நீர் வளத்தை இருக்கிற எல்லா இடத்துக்கும் பாய்ச்சி கொண்டு செல்கிறது. புரியுதுங்களா? எல்லா இடத்துக்கும் செழிப்பை கொடுத்து கொண்டே செல்கிறதாம். தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை நான் எனக்குன்னு வச்சுக்கல, நான் எல்லா இடத்துக்கும் வாரி இறைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நல்ல கொடை நிறைய வச்சிருக்கிறவங்க எப்படி தன்னகத்தே வச்சிருக்கணும்னு இருக்கிறாங்க பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த காமிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி போகுதான் அந்த ஓடை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? வள்ளைப்பாட்டின் ஓசைக்கு இணையாக உள்ளது அப்படின்னு சொல்றார். புரியுதுங்களா? கவனிங்க. வள்ளைப்பாட்டு. வள்ளைப்பாட்டு இந்த வள்ளைப்பாட்டுக்கு இணையா புரியுதுங்களா? இவருக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் ஒண்ணு கொடுத்திருக்கிறாருமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்லைனர், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வள்ளைப்பாட்டுக்கு இணையான ஒரு விஷயத்த மாணிக்க வாசகர் அப்பயே சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பொற்சுண்ணம். என்னம்மா? திருப்பொற்சுண்ணம்.
திருப்பொற்சுண்ணம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இது எப்ப பாடுற பாட்டாம் தெரியுமா? அதாவது வாசனை பொடி இடிக்கும் பொழுது பாடுற பாடல் திருப்பொற்சுண்ணமா. வாசனை பொடி இடிக்கும் பொழுது. இவங்க பெண்கள் நெல்லு குத்தும் போது பாடுற பாட்டை வல்லை பாட்டுங்கிறார் வாணிதாசன் இல்லைங்களா? அது மாதிரி முன்கூட்டியே மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் இவரு வாசனை பொடி இடிக்கும் போது பாடுற பாட்டு திருப்பொற்சுண்ணம் அப்படின்னு சொல்லி வல்லைப்பாட்டுக்கு இணையான ஒரு பாடலாக அதுக்குண்டான வேற ஒரு பொருளை கொடுத்துருக்கிறார். சரிதானுங்களா? ரைட், ஓகே. அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாணிதாசனை பத்தின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய குறிப்புகள் நான் சொல்றேன், அவருடைய படைப்புகள் நான் நோட் பண்றேன், அதை நீங்க அழகா பார்த்து எழுதிக்கலாம். சரிதானுங்களா? வாணிதாசன் எங்கு பிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுவையை அடுத்த வில்லியனூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். புரியுதுங்களா? வா. சரிதானுங்களா? வாணிதாசன் எங்கு பிறந்தவர்மா? புதுவையை அடுத்த வில்லியனூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அவருடைய இயற்பெயர் என்னம்மா? அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, அரங்கசாமி என்கிற எத்திராசலு. சரிதானுங்களா? அவருடைய தாய் தகப்பன் யாரு, பெற்றோர் யாரு, அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அவருடைய பெற்றோர் பாருங்க, அரங்க திருக்காமு. அரங்க திருக்காமு, அரங்க திருக்காமு துளசி அம்மாள், துளசி அம்மாள். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அரங்க திருக்காமு துளசி அம்மாள். சரிதானுங்களா? வேற என்ன நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாத்துட்டீங்கன்னா நல்லா இயற்கையை வியந்து பாடுறதுல வல்லவர். அவருடைய சிறப்பு பெயர்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் நாம. புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்லாம் அழைக்கப்படுறார். புரியுதுங்களா? அவருக்குன்னு ஒரு புனை பெயர் வேற இருக்குது. சரிதாங்களா? அவருக்குன்னு புனை பெயர் உண்டு, அவருக்குன்னு புனை பெயர் உண்டு. அரங்க திருக்காமுமா, திருக்காமு. அவர் மேல ரைட் பண்ணி ஏடியாச்சு. சரிதானுங்களா? மேல நோட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. அரங்க திருக்காமு. சரிதானுங்களா? அடுத்து அவருடைய புனை பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமி. அவருடைய புனை பெயர் என்னம்மா? ரமி. சரிதானுங்களா? அடுத்தது வேற என்னங்க அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட 2 சிறப்புகள் இருக்குதுமா. என்ன சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றிய லுகரத்தினுடைய ஒளியை, குற்றிய லுகரத்தினுடைய ஒளியை புரியுதுங்களா, உவமையாக கையாண்ட முதல் கவிஞர் இவரே. குற்றிய லுகரத்தினுடைய ஒளியை உவமையாக கையாண்ட முதல் கவிஞர் யாருமா? வாணிதாசன். சரிதானுங்களா? அடுத்ததுமா இவர்கிட்ட இன்னொரு சிறப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பாடல்கள், தன்னுடைய படைப்புகள்ல ஸ்லேடை மற்றும் இடக்கரடக்கள் அமைய பாடுவதில் வல்லவர். புரியுதுங்களா? ஸ்லேடை மற்றும் இடக்கரடக்கள் அமைய பாடுறதுல ரொம்ப வல்லவரா வாணிதாசன். சரிதானுங்களா? ஸ்லேடைன்னு நமக்கு தெரியும், நேத்து தான் பார்த்தோம், இரட்டுற மொழிதல், காலமேக புலவர். புரியுதுங்களா? ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரு பொருள்பட பாடுறது இல்லைங்களா? இரு பொருள்பட பாடுவாங்க, இரு பொருள்பட எழுதுவாங்க, இரு பொருள்பட பேசுவாங்க. புரியுதுங்களா? அதை ஸ்லேடைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்லேடைகள். புரியுதுங்களா? அடுத்தது இடக்கரடக்கல் அப்படின்னா, தனிமையில எதை பேசிக்கலாம், 10 பேர் மத்தியில என்ன பேசுறது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதாவது செத்து போயிட்டாருப்பா அவரு அப்படிங்கிறத இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றது. சுடுகாடு அப்படிங்கிறத 10 பேர் மத்தியில பேசும்பொழுது இடுகாடு அப்படின்னு சொல்றது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்றது? அடுத்து பாத்தீங்கன்னா, குழந்தை பாத்தீங்கன்னா, இப்ப 1 பாத்ரூம் போயிடுச்சு அப்படிங்கறத 10 பேர் மத்தியில சொல்லுங்க, குழந்தை ஒன்றுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? அப்போ பொதுவா பேசும்பொழுது சில விஷயங்களை அடக்கி வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதான் அந்த இடக்கரடக்கள். சரிதானுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த மாதிரி ஸ்லேடை இடக்கரடக்கள் அமைய பாடுறதுலயும் ஒரு பயங்கரமான ஆளாம். சரிதானுங்களா? அடுத்து இவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பிரெஞ்சு அரசிற்கு, புரியுதுங்களா, பிரெஞ்சு அரசுக்கு பிரெஞ்சு டு தமிழ் கையகர முதலி, டிக்ஷனரி கையகர முதலி அதை தயார்படுத்தி இவர் கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? பிரெஞ்சு டு தமிழ் கையகர முதலி. புரியுதுங்களா? அதை ரெடி பண்ணி அவர் கொடுத்ததுனால பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு என்ன விருது கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவாலியர் விருது. என்ன விருதுமா கொடுத்திருக்கிறாங்க? செவாலியர் விருது கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா?
பிரெஞ்சு அரசு இவருக்கு கொடுத்த விருது செவாலியர் விருது. சரிதானுங்களா? அந்த கையகர முதலி தயார் பண்ணி அவர் கொடுத்தாரு. அதனால அவங்க கொடுத்த விருது என்னமா? செவாலியர் விருது. ஓகேங்களா? அடுத்தது இவரை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த மொழிகளிலெல்லாம் நன்கு புலமை படைத்தவர். சரிதானுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அடுத்தது பாரதிதாசனினுடைய அதாவது பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி மாணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? பாரதிதாசனினுடைய மாணவர். சரிதானுங்களா? நம்ம நிறைய கவிஞர்கள் அப்படி படிக்கிறோம். அதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்னு உங்களுக்கு நான் 6th உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது இவர் பாத்தீங்கன்னா இந்த மொழிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இதுலலாம் நல்ல புலமை படைத்தவர் வாணிதாசன். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா அவருடைய படைப்புகள் ரொம்ப அவசியம். சரிதானுங்களா? அவருடைய படைப்புகளை நான் பொறுமையா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு நான் அப்படியே ரைட் பண்ணிடுறேன், எழுதுறேன் உங்களுக்கு. நான் எழுதுறதுக்கு உங்களுக்கு இது இல்லை. சரி, ரைட், ஓகேம்மா. இப்போ ஒரு 5 நூல்களை மட்டும் தனியா சொல்றேன், அதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்து இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு அழகா நான் எழுதுறேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோட் பண்ணுங்கம்மா. தமிழச்சி, தமிழச்சி. எழில் ஓவியம், தமிழச்சி. எழில் ஓவியம், எழில் ஓவியம். கொடி முல்லை, கொடி முல்லை. முல்லை காடுன்னு கேட்டா யாருங்க? முல்லைக்காடு பாரதிதாசன். புரியுதுங்களா? கொடி முல்லை வாணிதாசன். சரிதாங்களா? ரைட், ஓகே. கொடி முல்லை. குழந்தை இலக்கியம், குழந்தை இலக்கியம். தொடு வானம். சரிதானங்களாமா? தமிழச்சி, எழிலோவியம், கொடி முல்லை, குழந்தை இலக்கியம், தொடு வானம். இந்த ஓடை அப்படிங்கிற பாடலே எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்களாமா? தொடு வானம் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. சரிதானுங்களா? ஓடை எனும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டா தொடு வானம் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? ரைட், ஓகே. இதுக்கு ஒரு சின்ன க்ளூ சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழச்சி என்றொரு பெண் இருந்தாள், அவள் அழகில் எழில் ஓவியம் போல் இருந்தாள், தலையில் முல்லை பூ சூடி இருந்தாள், கையில் குழந்தை இருந்தது, தொடு வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அவருடைய மற்ற படைப்புகளை காட்டிலும் இது 5 அதி முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகள். சரிதானுங்களா? தமிழச்சி என்றொரு பெண் இருந்தாள், அவள் அழகில் எழில் ஓவியம் போல் இருந்தாள், தலையில் முல்லைப்பூ, கொடி முல்லைப்பூ சூடி இருந்தாள், கையில் குழந்தை இருந்தது, தொடுவானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதாங்களா? அவருடைய அடுத்த பகுதி நூல்களை நான் அப்படி சொல்லிட்டுமா, நீங்க எழுதிருங்க, நான் பொறுமையா சொல்றேன், எழுதுங்க. வாணிதாசன் கவிதைகள், வாணிதாசன் கவிதைகள். காடு, காடு. நான் சுரதா நடத்தும் பொழுதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், காடு அப்படிங்கிற அந்த தலைப்புல தான் இருக்கும் அந்த பாட்டு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? ஆனா காடுன்னு நூல் எழுதினவர் யாருங்க? வாணிதாசன். காடுங்கிற தலைப்புல அந்த பாடல் கொடுத்திருப்பாரு சுரதா. அந்த காடுங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய அந்த பாடல் எந்த நூலுங்க? தேன்மழைங்கிற நூல்ல இருந்து வந்த ஒரு சின்ன பகுதி தான் காடு. புரியுதுங்களா? ஆனா காடுன்னு நூல் எழுதுனது யாருன்னு சொன்னேன்? வாணிதாசன். சரிதானங்களா? எழுதிட்டீங்களாமா? கவனிங்க. வாணிதாசன் கவிதைகள்மா. காடு. அடுத்தது இரவு வரவில்லை, இரவு வரவில்லை, இரவு வரவில்லை. சிரித்த நுணா, நுணா மரம், நுணா மரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம் இல்லைங்களா? சிரித்த நுணா, சிரித்த நுணா. இனிக்கும் பாட்டு, இனிக்கும் பாட்டு, இனிக்கும் பாட்டு. பாட்டரங்க பாடல்கள், பாட்டரங்க பாடல்கள், பாட்டரங்க பாடல்கள். பொங்கல் பரிசு, பொங்கல் பரிசு, பொங்கல் பரிசு. தீர்த்த யாத்திரை, தீர்த்த யாத்திரை. எழுதிட்டீங்களாமா? இதுவும் அவருடைய முக்கியமான படைப்புகள் தான். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ரைட், ஓகே. கவனிங்க. வாணிதாசன் கவிதைகள். வாணிதாசன் காட்டுல ஒரு நாள், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? வாணிதாசன் காட்டுல ஒரு நாள் இரவு, இரவு வரவில்லை சொன்ன இல்லைங்களா? வாணிதாசன் காட்டுல ஒரு நாள் இரவு. புரியுதுங்களா? சிரிச்சுக்கிட்டே, புரியுதுங்களா? சிரித்த நுணா சொன்ன இல்லைங்களா? சிரிச்சுக்கிட்டே ரொம்ப இனிக்கக்கூடிய, இனிக்கும் பாட்டு சொன்ன இல்லைங்களா? ரொம்ப இனிக்கக்கூடிய பாட்டரங்க பாடல்களை கேட்டுக்கிட்டு படுத்திருந்தாரு. எங்க படுத்திருக்கிறாரு?
காட்டுல. புரியுதுங்களா? வாணிதாசன் காட்டுல ஒரு நாள் இரவு சிரிச்சுக்கிட்டே இனிக்க கூடிய பாட்டரங்கனின் பாடல்களை கேட்டுக்கிட்டு படுத்திருந்தாரு. புரியுதுங்களா? காலையில எழுந்தாரு, பொங்கல் பரிசை கையில வாங்கினாரு, தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாரு. ஓகேங்களா? காலையில எழுந்தாரு, பொங்கல் பரிசை கையில வாங்குறாரு, தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கம்மா. ஓகேங்களா? ரொம்ப இலகுவா ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. சரிதானங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ரைட், ஓகே. திரும்ப நான் சொன்னதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. வாணிதாசன் காட்டுல ஒரு நாள் இரவு சிரிச்சுக்கிட்டே இனிக்கக்கூடிய பாட்டரங்க பாடல்களை கேட்டுக்கிட்டு படுத்திருந்தாரு. காலையில எழுந்தாரு, பொங்கல் பரிசை கையில வாங்கினாரு, தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவர் விருத்தப்பாவிற்கு இலக்கணமா ஒரு நூல் ஒண்ணு எழுதியிருக்காருமா. விருத்தப்பாவிற்கு இலக்கணமாய் அவர் எழுதிய நூல் எது தெரியுமாங்க? எழில் விருத்தம். இருங்கம்மா, எழில் விருத்தம். விருத்தப்பாவிற்கு இலக்கணமாய் அவர் எழுதிய நூல் என்னங்க? எழில் விருத்தம். இதை தனியா நோட் பண்ணிக்கோங்கம்மா. சரிதானுங்களா? அவரை பத்தின முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ரைட், ஓகே. பாத்தீங்கன்னா இது வந்து பொருளறிதல் கொடுத்துருக்குறாங்க. தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல், பயிலுதல் படிதமைக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஈரம் இரக்கம், நாணம்னா வெட்கம், முழவு இசை கருவி. புரியுதுங்களா? நிறைய இசை கருவிகள் இருக்கு. ஓகேங்களா? அதுல முழவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலைபடுகடாம். புரியுதுங்களா? அதாவது கூத்தராற்றுப்படை அதுல கொடுத்துருப்பாங்க. முழவு, தும்பு, கோட்டு, அரி, எல்லரி, பதளை, ஆகுலி. புரியுதுங்களா? இதெல்லாம் இசை கருவிகளா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கவனிச்சுக்கோங்க. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். நன்சை அப்படின்னா நல்ல நீர்வளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி, பயிர்கள் நல்லா விளையும் செழுமையா அப்படிங்கிற. சரிங்களா? புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். புரியுதுங்களா? மழை எப்ப வருமோன்னு பார்த்துட்டு கிடக்கணும், அப்படிப்பட்ட இடம். புரியுதுங்களா? வள்ளை பாட்டு இப்பதான் நான் சொன்னேன், பெண்கள் நெல் குத்தும் பொழுது பாடும் பாடல். சரிங்களாமா? ரைட், ஓகே.